ஹாய், நான் உங்களில் ஒருத்தி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பூண்டு வரமிளகா போட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுக்கணுங்க. என்னடா கருகி போச்சுன்னு யோசிக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் நல்லாவே வறுக்கணும். அதுக்கப்புறம் திருவி வச்ச தேங்காவை இந்த மாதிரி அதுவும் நல்லா பொன்னிறமாக வறுக்கணுங்க. ஆனால் ஹையில் வச்சு வறுத்துறாதீங்க. அப்புறம் தேங்காய் கருகி போயிடும். அந்த ஸ்மெல் தாங்க வரும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் பொறுமையாக வருங்கங்க. இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக அது வரணுங்க. வந்ததுக்கப்புறம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அது மூணையும் போட்டு சேர்த்து அரைச்சிருங்கங்க. தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க. அப்படியே ட்ரையாக தான் அரைக்கணும். பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடாதீங்க. இப்போ கொஞ்சம் பவுட்ரு மாதிரி தான் இருக்கணும் அது. ஆனால் மிக்சியில் போடுறப்ப எப்போதுமே கொஞ்சம் எந்த பொருளாக இருந்தாலும் வதக்கிற பொருள் ஆற வச்சே மிக்சியில் போடுங்கங்க. அப்போ தான் மிக்ஸி லைஃப் வருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் அரைச்சிங்கன்னா போதும். தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுட்ரு இருக்குல்ல, அதை எடுத்து தேங்காய் பவுடர் எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. நீ இதில் கடலை கூட நிலக்கடலை போடலாங்க. சூப்பராக இருக்குங்க. அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தனியாக ஆல்ரெடி வடித்து வச்ச சாதத்தை இதில் போட்டு அடுப்பில் வச்சே கிண்டி விடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ண வேணாம். அடுப்பில் வச்சே கிண்டுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா அதோட இது எல்லாமே தேங்காய் அந்த இது எல்லாமே எல்லா சாதத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆயிருங்க. இந்த டைம் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு எடுத்து பார்த்திங்கன்னா நல்ல சூடான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பிங்க. தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லோரும் எப்போதும் போல் சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உருளைக்கிழங்கு சைடிஷ் வச்சுருக்கேங்க. அதுக்கும் ரெசிபி இருக்குங்க. வீடியோவில்